கிருஷ்ணர் சுதாமர் கதைங்க. இது மகாபாரத கதை. கிருஷ்ணரும் சுதாமரும் குருகுலத்தில் ஒன்றா படித்தாங்க. சுதாமரை ஏழை விட்டு பிள்ளை, ஆனால் கிருஷ்ணரோ ராஜவம்சத்தோட பிள்ளை. எந்த வித்தியாசமும் இல்லாமல் 2 பேரும் பழகுனாங்களாம். கிருஷ்ணர் அளவு கடந்து அன்பு வச்சுருந்தாலும் சுதாமர் மேலே ஒன்றாவே விளையாடுவாங்களாம். அழகாக வாழ்ந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணர் குருகுலம் முடிஞ்சு துவாரகைக்கு போய் ராஜாவாயிட்டார். சுதாமர் ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டார். சுதாமர் கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்து வறுமையில் வாடினாங்களாம். அப்போ அவருடைய மனைவி போய் கிருஷ்ணரை போய் பாருங்கள், நம்ம வறுமை தீரும்னு சொன்னாங்களாம். ஆனால் ஒரு நாளும் கிருஷ்ணரை வணங்குறதுக்கு தவறுனதே கிடையாதான் சுதாமர். சரின்னு நண்பர் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு பழைய நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே போனாராம் கிருஷ்ணரை பார்க்க. கிருஷ்ணர் அன்புடன் வரவேற்றாராம். அவரை உள்ள கூப்பிட்டு போய் ராஜ உபச்சாரம் செஞ்சாங்களாம். ராஜ உபச்சாரத்தில் அவர் என்ன கேட்க வந்தோங்கிறதே மறந்துட்டாராம் சுதாமர். அண்ணி எதுக்கும் கொடுத்து அனுப்பலையானுக்குன்னு கிருஷ்ணர் கேட்டாராம். அதுக்கு தயக்கத்தோட தன்னோட அவள் கொடுத்து அனுப்புனாங்க அவன் மனைவி. அதை கொடுத்தாராம் சுதாமர் கிருஷ்ணர்கிட்ட. அந்த சுதாமர் கொடுத்ததும் அது கிருஷ்ணர் சாப்பிட்டதுமே அவங்க சுதாமர் வீடு மாளிகையாகி பெரும் செல்வந்தர் ஆயிட்டாங்களாம். நம்ம கிருஷ்ணரை நம்ம வணங்குறதுக்கு பக்தி மட்டும் போதுங்க. சாதாரண அவளாலேயே அவரை திருப்திப்படுத்திடலாம். பெருசாலாம் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. அவர் பக்தியை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். இது பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த கதையை.